Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் வளர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 24. மழுங்கிய பென்சிலால் எழுதப்பட்டிருந்த அந்த 4 வரிகளை விளக்கு வெளிச்சத்தில் படித்தவுடன் பிரீத்துக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. எந்த கடிதம் கிடைத்தால் நவமணி வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமலே அவள் உள்ளத்தை பூபதிக்கு புரிய வைத்து விடலாமோ அந்த கடிதம். சூரியகாந்தன் ஒரு காலும் தரை செய்ய மாட்டான் என்று சாயங்காலம் எல்லோரும் ஒருமித்து கவலைப்பட்ட கடிதம் சூரியகாந்தனிடம் இல்லை. அதை வேறு யாரோ எடுத்து வைத்திருக்கிறான். அவனும் அதை கொடுத்து விட தயாராக இருக்கிறான். எல்ஐசி கட்டிடத்தின் உச்சிக்கு ஏறி இந்த நல்ல செய்தியை உடனே உலகத்துக்கெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்ற வேகம் அவளுக்கு உண்டாயிற்று. குறைந்தபட்சம் தெருமுனையில் உள்ள டெலிஃபோன் குண்டுக்கு ஓடிச் சென்று அதை விசாகனுக்காவது சொல்லி அவனுடைய வியப்பையும் மகிழ்ச்சியையும் கேட்டு ரசிக்க வேண்டும் என்று துடித்தவள் கடிகாரத்தை பார்த்தாள். 11 ஆகிவிட்டதே. அகால நேரத்தில் ஃபோன் பண்ணுவது அது எவ்வளவு மங்களமான சமாச்சாரமாக இருந்தாலும் சரியல்ல என்ற விவேகம் அவளுக்கு தடை விதித்தது. ஆனால் உடனே ஏதாவது செய்யாவிட்டால், யாரிடமாவது பேசி சிரித்து உள்ளே பொங்கிக் கொண்டிருக்கும் குதூகலத்துக்கு வடிகால் அமைத்து கொடுக்காவிட்டால் மண்டை வெடித்து விடும் போல் இருந்தது. தலையணியை உயர தூக்கி போட்டு பிடித்தும் கண்ணாடி முன்னால் நின்று அதில் தெரியும் உருவத்தை சூரியகாந்தனுடையதாக பாவித்து கொண்டு, மிஸ்டர் மோசடிகாந்தன், இனிமேல் உங்கள் பருப்பெல்லாம் சோடா உப்பு போட்டால் கூட வேகாது, தெரிந்து கொள்ளுங்கள். நாளை சாயந்தரத்தோடு உங்கள் அத்தியாயம் முடிஞ்சது. முழு பூசணிக்காயை சோற்றில் அமுக்க பார்த்தீங்க இல்லைவா? அந்த பூசணிக்காயாலேயே உங்கள் மூஞ்சியை பெயர்க்கிறனா இல்லையா பாருங்கள் என்று சவால் விடுத்தும் அவள் தனது குதூகலத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்த போது, பிரேத், என்ன சத்தங்க என்று கதவுக்கு அப்பால் இருந்து வந்த நீலாவதியின் குரல் அவள் காதில் விழுந்தது. பேசுவதற்கு ஆள் கிடைத்த ஆனந்தத்தில் அவள் பெற்றோரின் அறைக்கதவை தட்டினாள். நீலாவதிக்கு எத்தனையோ கவலை. தெரிந்த இடமொன்றில் அவள் அடகு வைத்திருந்த வளையல்கள் முழுகிவிடும் கட்டத்தை அடைந்திருந்தன. ஒருத்தருக்கும் தெரியாமல் அவள் ஆசையாக வாங்கி வைத்திருந்த பட்டுப்புடவைக்கு பணம் கொடுக்க வேண்டும். சூரியகாந்தன் கையில் பிரீத்தை பிடித்து கொடுத்து விடலாம் என்றால் இன்னும் வேலை வரவில்லை. இந்த ஊதாரி மனிதரோ பக்கத்தில் படுத்திருக்கும் லோகநாதனை அவள் எரிச்சலோடு நோக்கினாள். கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் ஒரேடியாக தூங்குகிறார், குரட்டை விட்டுக்கொண்டு. பிரீத்துடைய அறையில் என்ன சத்தம்? யார் கதவை தட்டுகிறார்கள்? விளக்கை போட்டுவிட்டு அறை கதவை திறந்தபோது முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு பிரீத் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அம்மா, கொஞ்சம் பணம் வேணும், தர்றியா என்றாள் அவள். பணமா? இப்போ எதுக்கே? இப்போ வேணுமா? நாளைக்கு? மகளின் நெஞ்சை கெஞ்சும் குரலை கேட்கும்போது நீலாவதிக்கு பாவமாக இருந்தது. தவிர இன்றைக்கு குமாரி பிரீத் லோகநாதனுக்கு 10 ரூபாய் கொடுத்தால் நாளைக்கு திருமதி பிரீத் சூரியகாந்தனிடமிருந்து 100 வாங்கி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வேறு. மளிகை கடைக்கு கொடுக்குறதுன்னு கொஞ்சம் வச்சுருக்கேன், 10 ரூபாய் போதும்ல? போதாதுமா. பிரீத் குறும்புத்தனமாக தலையாட்டினாள். அப்பா பர்ஸில் சில்லறையாக 5-6 இருக்கும், எடுத்துறேன். 15 20 வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? நீலாவதிக்கு கோபம் வந்து விட்டது. இந்த பிரீத்தோடு எப்போதும் தொந்தரவு தான் என்ற அலுப்பு புருவங்களுக்கிடையே 2 சுருக்கங்களாக போதுவே. இன்னும் எவ்வளோ தான் வேணுங்கிற என்றாள். 5000. என்ன? நீலாவதிக்கு ஏற்பட்ட திகைப்பையும் தொகையை கேட்டவுடன் அவள் வாயை திறந்த விதத்தையும் கண்ட பிரீத்துக்கு ஒரே ஆனந்தம். ஏமா இப்படி விழிக்கிற? 5000 ரூபாய் கூட கிடையாது அவங்ககிட்ட? பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. விளையாடாதம்மா, அப்பாவுக்கு தெரியாமல் காலும் அறையுமா மிச்சம் பிடித்து சேர்த்து வச்சிருப்பேன், கொடு அம்மா. அவள் உறக்க சிரித்து கொண்டே தாயின் பதிலை எதிர்பார்க்காமல் தன் அறைக்கு திரும்பவும், கிறுக்குத்தான் பிடிச்சிருக்கு இவளுக்கு என்று முணுமுணுத்து கொண்டாள் நீலாவதி. மவுண்ட் ரோடு அலுவலகத்தில் அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட சிறிய அறையில் அமர்ந்து புது தொழிற்சாலைக்கு தயாரிக்கப்பட்டிருந்த அமைப்பு படத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தான் விசாகன். மேஜை மீது இருந்த டெலிஃபோன் மணி அவன் கவனத்தை கலைக்கவே வரைபடத்திலிருந்து கண்களை அகற்றாமல் அவன் ரிசீவரை எடுத்தான். பிரீத் பேசினான். விசாகன் சார், தனியாக தானே இருக்கீங்க? பக்கத்தில் யாரும் இல்லையே? எல்லாம் ஏன்? நவமணி எழுதினால கடிதம் சூரியகாந்தனுக்கு. சாயங்காலம் அது நம்ம கைக்கு வரப்போகுது. நிஜமாவா? தொழிற்சாலைக்கான அமைப்பு படத்தை தள்ளி வைத்து கொண்டு அவன் பரபரப்புடன் கேட்டு, எப்படி பிரீத், எப்படி? அவள் சிரித்தாள். அவளை சீக்கிரம் சொல்லிடுவேனா? சும்மா தமாஷ் பண்ணுகிறாளோ என்னவோ சந்தேகம் அவனுள் எழுந்தது. இவ்வளோ முக்கியமான விஷயத்தில் அதுவும் நவமணி சம்பந்தட்டு இருக்கும்போது அவள் அப்படி செய்ய மாட்டாள். அதுவும் அவள் பேசும் தோரணையில் குதூகலமும் நன்னம்பிக்கையும் கொப்பளிக்கின்றனவே. அவளது உற்சாகம் அவனுக்கும் தொற்றிக்கொண்டது. அப்பா வருவது கடன் கிடச்சி விட்டால் சிக்கலை ரொம்ப சுலமாக தீர்த்துடலாமே. நேற்றிரவு சுந்தரபாண்டி என்ன இறக்கி விட்டு போனார்லவ, வீட்டுக்குள்ள நுழைந்தால் அம்மா ஒரு காகிதத்தை கொடுக்குறா. அதன் வாசகத்தை படித்து காட்டினாள் பிரீத். சாயங்காலம் நம்ம பேசிக்கொண்டோமே, ஞாபகம் இருக்கா? அந்த கடிதம் மட்டும் கிடைத்தால் 1000 ரூபாய் கூட கொடுக்கலான்னு நான். நீங்கள் 1000 என்ன எவ்வளோ வேணும்னாலும் கொடுக்கலாங்கிறீங்க. நீங்கள்
வீட்டுக்கு போனால் இது வந்திருக்கு. விசாகன் யோசனையில் ஆழ்ந்தான். எழுதினவன் பேர் போட்டிருக்குதா? போடல. சூரியகாந்தன் எழுதப்பட்ட கடிதம் இந்த ஆசாமி கைக்கு எப்படி போச்சுன்னு தெரியலையே. பிரீத்தன் ஊகத்தை கூறினான். கணேசன் ஒரு பையன் சூரியகாந்தன் வீட்டில் இருக்கான். சமையல் தவிர எடுபடி வேலைக்கும் அவனை தான் வச்சுருக்காங்க. இது அவனுடைய காரியமாக தான் இருக்கும். யாராக இருந்தால் என்ன, நமக்கு கடிதம் வந்தால் சரி. காலேஜில் 6 மணிக்கு இருக்க சொல்லியிருக்கிறான். ரூபாய்டு வர்றீங்களா? அதாவது பிரீத்து சொல்ல தயக்கமாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டியது. உடனடியாக தீர்மானம் செய்து விடக்கூடிய விஷயம் இல்லது. கொஞ்சம் யோசனை பண்ணோம். மத்தியானம் ஒரு இடைவேளை நேரத்தில் மறுபடியும் ஃபோன் பண்ணுறியா ப்ளீஸ்? பிரீத்துக்கு ஆத்திரமாக வந்தது. 5000 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கும் என்றவுடன் உற்சாகமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டதே. வகுப்பில் உட்கார்ந்து கொண்டு விரிவுரையாளரின் தொணதொணப்பை கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு மனமெல்லாம் அந்த 5000 ரூபாயிலே லயித்திருந்தது. பாடத்தை குறிப்பெடுக்க வேண்டிய கை நோட்டு புத்தகத்தில் 5000 என்று எழுதி கொண்டிருந்தது. பணத்துடன் வர விசாகன் சம்மதிக்கவில்லையானால் என்ன செய்வது என்பது பற்றி அவள் மனத்தை குழப்பிக் கொண்டிருந்தால் யோசனை பண்ண வேண்டிய விஷயமாயிற்றே. யோசனை பண்ண வேண்டிய விஷயம் நேற்று ஜம்பமாக எவ்வளோ வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று சொன்னவருக்கு சொல்லை செயலாக்க வேண்டிய கட்டம் நெருங்கும்போது எல்லாம் யோசனைக்குரிய விஷயமாக மாறிவிட்டது. பேனாவினால் அவள் குத்திய வேகத்தில் நிப் இரண்டாக பிளக்க பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாணவி தன்னை வியப்போடு பார்ப்பதை பிரீத் உணரவில்லை. விசாகன் கொடுக்காவிட்டால் போறார். பிரீத் கழுத்தில் ஒரு தங்கச்சங்கிலி இருக்கிறது. வீட்டில் ஏதாவது சாமான் இருக்கும். அம்மாவுக்கு தெரியாமல் அவற்றை விலையாக்கி, ஆனால் 5000 என்கிறாங்களே பாவி, 5000க்கு எங்கே போகிறது? பிரீத் பொறுமை கொண்டிருந்த அதே நேரத்தில் விசாகன் தன் அறைக்குள் அப்படியும் இப்படியாக உலவியபடி சாவித்துக் கொண்டிருந்தான். தந்தை ஊரில் இல்லாத போது அவன் ரொக்கமாக 5000 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணுவது அவ்வளோ எளிய காரியமல்ல என்பது ஒருபுறம் இருக்க, இந்த மர்ம நடவடிக்கையுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வது எவ்வளவு தூரம் சரி என்று அவனாலேயே தீர்மானம் பண்ண முடியவில்லை. கண்ணாடியிலான பேப்பர் வெயிட் ஒன்றை கையில் உருட்டியபடி அவன் யோசனை செய்தான். சுந்தரபாண்டியனுடன் கலந்து ஆலோசிக்கலாம் என்றொரு எண்ணம். ஆனால் அவர் மனப்போக்கு எப்படி இருக்கும் என்று முன்கூட்டியே சொல்வதற்கில்லை. முழு மனத்துடன் தங்கமாக போச்சு, நானும் வர்றேன், பூபதிக்கு நிலைமையை புரிய வைப்பென்றால் இந்த கடிதம் ரொம்ப முக்கியம் என்று களிப்புடன் ஆமோதித்தால் சரியாக போயிட்டுரு. மாறாக இவனுக்கு 5000 கேட்க என்ன உரிமை இருக்குது? திருட்டு ராஸ்கல், நீ சும்மா இரு, போலீஸுடன் போய் உடும்பு பிடியாக பிடிச்சிடுவோம் என்று அவர் அட்டகாசம் பண்ண போய் ஏடாகூடமாக ஏதாவது நடந்து கடிதமே கைக்கு வராத அப்படி விபரீதம் நேர்ந்து விட்டார். நண்பகல் நேரம். சுஜரிதா தன் உறவினர் யாருக்கோ கண் ஆபரேஷன் என்று வெளியே போயிருந்தாள். நவமணியின் அறைக்கு சாப்பாடு எடுத்து சென்றிருந்தாள். வேலம்மா சமையலறை அடுத்த நீண்ட கூடத்தில் பணியாட்கள் எல்லோரும் சாவகாசமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நானே பரன் மீது புதுசாக ஒரு ஜாடி இருக்குதா என்றார் டிரைவர் பெருமையாக புன்னகை செய்தபடி. ஆவகா ஊர்கா என்றார் சமையற்காரர். அப்படியா, எங்கள் கண்ணில் கொஞ்சம் காட்டக்கூடாதா? எஜமானருக்கு போட்டிருக்கேன், அவர் சாப்பிட்ட பிறகு தான் உங்களுக்கெல்லாம். அதுவும் சரிதான் என்று டிரைவர் சொல்லி வாய் மூடவில்லை. ஏன் நாங்கள் மட்டும் மனுஷங்கள் இல்லையா? முதல்ல எங்களுக்கு போட்டால் ஊருக்கா கெட்டு போயிடணுமான்னு என்று ஒரு குரல் எழுந்தது. திடுக்கிட்டவர்களாக எல்லோரும் சண்முகத்தை பார்த்தார்கள். ஒரு நிமிடம் யாருக்குமே ஒன்றுமே பேச தோன்றவில்லை. சமையற்காரன் முதல் சமாளித்து கொண்டார். தம்பி சண்முகம், நிதானமாக இருப்பா, உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது என்று அவர் பதவிசாக எச்சரிக்கை செய்தபடி மற்ற எல்லோரிடமிருந்து கண்டனம் எழுந்தது. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க, ஒருத்தரும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டியதில்லை. சண்முகம் சட்டென்று எழுந்து கை கழுவரா. ஆனால் முந்தா நாள் வரைக்கும் ஒழுங்காக இருந்தானே, என்ன வந்தது இன்றைக்கி திடீர்னு என்று ஒருவர் வைக்க இன்னொருவன், அப்பே இவ்வளோ வாய் துடுக்கி இந்த வீட்டுக்கு உதவாதுன்னு எவனாவது தேசிக்கிற காலத்தில் போட்டு வச்சானா அந்த செகண்டே வேலையை சீட்டை கிழிச்சிடும், ஜாக்கிரதை நச்சுறுத்தினார். வேலை பெரிய வேலை என்று அலட்சியமாக முழுவதுக்கு கொண்டே நகர்ந்தான் சண்முகம். வேலைக்கு தெரியாத பையங்க. என்ன வந்தது தெரியலையா, ராத்திரி முதல்ல பையன் ஒரு மாதிரி இருக்கான், எல்லாமே அவனுக்கெல்லாம் துச்சமாக இருக்குது என்றார் சமையல்காரர். லாட்ரி சீட்டில் ஏதாவது பரிசு கரிசு அடிச்சிருக்கானா? கண்ணை பார்த்தீங்களா, ஜிவுன்னு இல்லை என்று டிரைவர் பெருவிரலை வளைத்து வாயண்டை வைத்து கொடுத்திருக்கிறான் போல இருக்கேன் பாவனையில் காட்டினார். சாயங்காலம் கல்லூரி விட்டதும் பிரீத் கேட்டண்டை வந்து காத்திருந்தாள். 2வது முறை ஃபோனில் பேசியபோது பணத்துடன் வருவதாக விசாகன் ஒப்புக்கொண்டிருந்த போதிலும் கடைசி வரை அவன் மனம் மாறாமல் இருப்பான் என்பது என்ன நிச்சயம்? காரை அவன் ஓட்டிக்கொண்டு வருவதையும் ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கும்போது அவன் கையில் ஒரு பெட்டி இருப்பதையும் பார்த்த பிறகுதான் அவளுக்கு உயிர் வந்தது. நல்ல வேளை, என் வயிற்றில் கோ வாத்தீங்க என்றாள் அவள். நெஞ்சில் கை வைத்து கண்களை மூடியவர். அதான் வருவதை சொல்லியிருந்தனே என்றான் அவன்.
மாணவிகள் கூட்டம் கலைந்து கொண்டிருந்தது. வரப்போகிறவன் யார், அவன் எப்படி இருப்பான், எப்படி பேச்சை ஆரம்பிப்பான், எப்படி கற்பனை சில நிமிடங்கள் வேடிக்கையாக கழிப்பதற்கு உதவி செய்தது. அதோ என்றாள் பிரீத். அவனும் ஆவலோடு நோக்கினான். ஆனால் வந்தவன் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் அல்ல. உடுப்பணிந்த கல்லூரி காவல்காரன் கேட்டை சாத்த வேண்டும் என்று சொல்ல வந்திருக்கிறான். ஒரு சிநேகிதிக்காக காத்திருக்கோம் என்று பிரீத் அவனுக்கு சமாதானம் சொன்னாள். 10 நிமிடத்தில் வந்துடுவா. சாயங்காலத்துக்கும் இரவுக்கும் உள்ள எல்லை கோட்டை கடந்து கொண்டிருந்த நேரம். நான் இன்னும் காணுமே, அதான் நானும் பார்க்குறேன். ஒரு கால் அதை நினைத்து பார்க்கும்போதே பிரீத்துக்கு நெஞ்சை ஏதோ செய்தது. அந்த ஆள் வராமலே இருந்து விடுவானோ? அவள் விசாகனை பார்த்தாள். அதே சந்தேகம் அவனுக்கும் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டதும் அவளுக்கு மனம் படபடுத்தது. ஒருவேளை அந்த கடிதத்துக்காக அவர்கள் ஏங்குவதை அறிந்து கொண்டு யாரோ வீண ஆசை காட்டி வேடிக்கை பார்க்கிறார்களோ? 6 மணி அடித்தவுடன் அந்த ஆள் வரப்போகிறான். டக்கென்று பெட்டியை கொடுத்துவிட்டு கடிதத்தை வாங்கிவிடலாம் என்று நம்பிக்கை சுடர் விட்ட வரைக்கும் புன்னகையும் சிரிப்புமாக பழகி கொண்டவர்களிடையே வந்த காரியம் பலிக்காமல் போய்விடும் என்ற சந்தேகம் ஒருவித கசப்பை மூட்டிவிட்டது. விசாகன் கேட்டான், இந்த இடம் தானா? நல்லா ஞாபகம் இருக்கா? அவள் உறுதியாக சொன்னாள். 6 மணி காலேஜில் இருக்கவும் இன்னும் போட்டிருந்தான். காலேஜ்னு பொதுவாக தானே எழுதியிருந்தான். இந்த காலேஜுக்கு வருவான் அப்படின்னு எப்படி முடிவு கட்டின நீ? உங்ககிட்ட ஒருவர் ஆஃபீஸில் காத்துருங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஆஃபீஸை விட்டுட்டு ஊரில் உள்ள ஆஃபீஸில் போய் காத்துட்ருப்பீங்களா? எதுக்கா சுந்தரபாண்டியனிடம் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் என்றான் அவன். அவரிடம் சொன்னால் போலீஸ் கிலீஸ்னு ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பார். சொல்ல வேண்டாம். எனக்கு குறுக்கே விழுந்து தடுத்து விட்டு இப்போது என் மீது பழி போடுறீங்களா நீங்கள்? உண்மை பழி போடலாமா? பிரீத்த உலகம் தெரிஞ்சவர், அனுபவஸ்தர், அவரையும் யோசனை கேட்டிருக்கலான்னு கேட்டேன். 2 பேருக்கு 3 பேராக காத்து கொண்டிருப்போம், அவ்வளோதானே. என்ன இருந்தாலும் பெரியவர் அல்லவா, அவருடன் இருந்தால் ஒரு பலம்தான். பெரியவருக்கு பெரிய பிரமாதம். பெரியவர்கள் செய்த பைத்தியக்காரத்தினால்தான் நாம் இப்போ இங்கே மாட்டிக்கொண்டு விழிச்சிட்ருக்கோம். இனி காத்திருப்பது லாபம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தவர்களாய் அவர்கள் மௌனமாக காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்ட போது அடுத்தாற் போல் இருந்த கீதா ஹோட்டல் அருகே நின்றிருந்த இளைஞனை காரின் விளக்கொளியில் கண்டாள் பிரீத். அவளுக்கு என்ன திக்கென்றது. சூரியகாந்தன் இங்கே எதுக்கு நின்று கொண்டிருக்கிறான்? அத்தியாயம் 25. வேலம்மா, தூக்க மாத்திரை வேணும்னு கேட்டேனே, கொண்டு வந்தியா என்றாள் நவமணி. எடுத்து வச்சிருக்கேன், கண்ணு கொண்டு வர்றேன் என்ற அவள் தலைமயிரை அன்புடன் கோதிவிட்டாள் வேலம்மா. தூக்க மாத்திரை புட்டி பூபதியின் அறையில் இருந்தது. அது நவமணிக்கு தேவைப்படுவதாக வேலம்மா சொன்னதும் கல்யாணம் நடக்கப் போகிறது என்ற குதூகலத்தில் நவமணிக்கு உறக்கம் பிடிக்கவில்லை போலும் என்று நினைத்து காலையில் அதை தூக்கி கொடுத்து விட்டார் தேசிகர். இன்னைக்கு பிரீத்தியே காணுமே என்றாள் வேலம்மா. நவமணி பதில் சொல்ல முற்படவில்லை. பிரீத்தை நினைக்கும் போது பந்து போல ஏதோ ஒன்று தொண்டையில் அடைத்து கொள்வது அவளுக்கு தெரிந்தது. இந்த உலகத்தில் அவள் மனத்தை புரிந்து கொண்ட ஒரே ஜீவன் அல்லவா பிரீத். அவளது குறைகளை பாராமல் குணங்களை பெரிதுபடுத்தி தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடும் அதிசய பிறவி அல்லவா பிரீத். பொங்கும் கண்ணீரை மறைத்து கொள்ளும் பொருட்டு மேஜையண்டை சென்று புத்தகங்களை புரட்டுவது போல நவமணி பாவனை செய்ய தொடங்கவும், சலவையிலிருந்து துணிமணியெல்லாம் வந்திருக்குதை எடுத்து விடுறேன் என்று இறங்கி சென்றாள் வேலம்மா. துடைக்க கண்ணீர் சுரந்து கொண்டே இருந்தது. விழிகள் சிவந்து காட்சியளித்தால் வேலம்மா ஏதாவது கேட்பாளே என்ற அச்சத்தில் கண்ணாடி அண்டை சென்றாள் நவமணி. நல்ல வேளை கண்ணில் அவ்வளவாக சிவப்பேறவில்லை. கண்ணாடியில் தெரியும் தனது உருவத்தை சம்பந்தமில்லாத யாரோ அந்நியரை நோக்குவது போல அவள் ஏறிட்டு பார்த்தாள். எதற்கும் நன்றா நிதானமாக பார்த்து கொண்டு விடு. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இனி கிடைக்கும்னு என்ன நிச்சயம் என்று உள்ளுக்குள்ளிருந்து ஒரு குரல் முணுமுணுப்பது போல ஒரு பிரமை. விளக்கொளி அவள் காதில் அணிந்திருந்த தொங்கட்டத்தை தாக்கி சிறு சிறு பின்னல்களாக சிதற அவள் நெஞ்சை வேதனை பிழிந்தெடுத்தது. உன்னால், உன் அசட்டு குணத்தால் உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சேர்ந்தவளுக்கும் எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா என்று கண்ணாடியில் தெரியும் உருவத்திலும் கேட்க வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. மெல்ல கட்டிலில் வந்து உட்கார்ந்தார். தலையணைக்கு கீழே சில புகைப்படங்கள் இருந்தன. எல்லாம் கோல்கொண்ட கோட்டையில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்கள். அவற்றை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வருகையில் பரதன் அவளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு, இதோ இங்கே தான் நீங்கள் களைச்சி போய் உட்காந்துருந்தீங்க. இந்த இடத்துல தான் கலர் வாங்கினேன். இந்த கோட்டை வாசல் இருக்கேன், இதன்கிட்ட தான் காரில் ஏறிக்கொண்டீங்க என்று காதற்குள் சொல்கிறார் போல் தோன்றிற்று. அவனுடைய பண்பையும் அவளிடத்தில் அவன் வைத்திருக்கும் அன்பின் ஆழத்தையும் எண்ணி பார்க்கையில் நவமணிக்கு உடலெங்கும் புல்லரித்தது. கடைசியாக அவன் அவளை சந்திக்க வந்தானே, அப்போது அவனுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். எதிர்பாராதபடி அவள் நடந்து கொண்ட விதத்தை கண்டு அவன் உள்ளம் எவ்வளோ பாடுபட்டிருக்கும். நினைக்கையில் அவளுக்கு நெஞ்சமெல்லாம் வலித்தது. உங்கள் இஷ்டப்படி என்ன மாறுதல் வேணாலும் செய்து கொள்ளுங்கள். அக்கறை இல்லாதவள் போல் சொன்னது தான் சொன்னாலே. நிமிர்ந்து ஒரு முறை அவன் முகத்தை பார்த்திருக்கவாவது கூடாதா? சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டாளே. ஆனால் யோசிக்கும் போது ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான் என்று அவள் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டாள். அப்புறம் பரதனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அதிர்ச்சியுற்ற அந்த முகம்தானே அவள் கண்முன் வந்து நிற்கும். அதற்கு அவள் தயாராக இல்லை. கலருக்காக தந்த சில்லறையை திரும்பி வாங்கி கொண்டால்தான்
அவள் ஆறுதல் அடைவாள் என்று புரிந்து கொண்டவனாய் பணத்தை பெற்றுக்கொண்டு கார் சட்டையில் போட்டபடி இப்போது திருப்தி தானே என்று பொருள்பட அவளை நோக்கினானே. அந்த பார்வையைத்தான் அவள் நினைவில் தேக்கி வைத்து கொள்ள விரும்பினாள். சோஃபாவை பழுது பார்க்க ஆள் வந்திருப்பதாக வேலம்மா சொல்ல கேட்டு தலை நிமிர்ந்து திகைத்த போது அமைதியாக கைகூப்பினானே, அந்த புன்னகைத்தான் அவள் ஞாபகத்தில் பதித்து வைத்து கொள்ள ஆசைப்பட்டாள். அமெரிக்க நூலகத்தில் உட்கார்ந்திருக்கும்போது, உங்களுக்கு தெரியுமானவோ, உங்கள் அழகிய கண்களை காட்டணும் பெரிய துரோகி உங்களுக்கு இருக்க முடியாதுன்னு தோணுது. உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பினாலும் மின்வெட்டு நேரத்தில் அவற்றை அப்படியே உங்கள் கண்கள் காட்டி கொடுத்து விடுகின்றன என்று சிரித்தானே. அந்த சிரிப்புத்தான் அவள் இதயத்தில் இடம் கொடுக்க தயாராக இருந்தது. எழுந்து ஜன்னலண்டை வந்து நின்றபோது வெளியே இருட்டாக இருப்பது தெரிந்தது. அவளது வருங்காலத்தைப் போலவே காலை இளம் பொழுதில் சூரியன் உதிக்கும் முன்னே வாயார நெஞ்சார பாடி தீர்த்துவிட வேண்டுமென்று பறவைகள் அவாவுறுவது போல் கூழாங்கற்கள் மீதும் மூலிகை செடிகள் மீதும் துள்ளி குதித்து அடிவாரத்தை அடைய வேண்டும் என்று மலையோடை துடிப்பது போல, வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற துடிப்பு மற்ற இளம் உள்ளங்களுக்கு இருப்பது போல தனக்கு இருப்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அந்தரங்கமாக இருக்க வேண்டிய ஆசைகளை படித்தினால் ஒழிய அவை நிறைவேற முடியாது என்ற நிலை ஏற்படும் பட்சத்தில் நிறைவேறாவிட்டாலும் பரவாயில்லை என்று வாழாவிருந்து விடுவதை மேலென்று நினைக்கக்கூடிய பைத்தியக்காரத்தனமான இயல்புதான் தன்னுடையது என்பது அவளுக்கு புரிந்தது. நவமணியிடமிருந்து நெடுமூச்சொன்று வெளிப்பட்டது. பூபதி அவளுக்கு தெரியாமல் பீரோவை குடைந்து பார்க்க வேண்டிய நிலைமையை நேர்ந்தது என்பதை எண்ணி பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது. அதிலும் அவர் சந்தேகித்தபடிய காதல் கடிதம் அங்கு இருந்தன என்று நினைக்கும் போதெல்லாம் அவள் கூனி குறுகி போனாள். கையும் களவுமாக பிடிபட்டார் போல் ஒரு குற்ற சூழ்நிலையில் சொந்த அப்பாவாக இருந்தாலும் அவரிடம் அப்படி இல்லை இப்படி என்று சமாதானம் சொல்லி வாதாடுவதை காட்டிலும் வெட்கக்கேடு வேறு எதுவும் இருக்க முடியாது என்று அவள் மனம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத வகையில் விபரீதமாக வேலை செய்தது. தூக்கு மாத்திரை கேட்டியா? ஏதோ வேலம்மா கொடுத்த சிறிய புட்டியை கையில் வாங்கி கொண்டாள் நவமணி. கீழே வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. விசாகன் வந்துவிட்டதை அறிந்த சுச்சரிதா வரவேற்பு ஹாலில் ரேடியோ கேட்டுக்கொண்டிருந்தவள் அதன் ஒலியை குறைத்துவிட்டு சண்முகா என்று கூப்பிட்டாள். சண்முகத்தை காணோம், எங்கே போய்விட்டான்? அவளை எழுந்து போர்ட்டிகோ விளக்கின் விசையை தட்டிவிட்டு முகப்பை அடைந்தாள். காரிலிருந்து இறங்கிய பிரீத் பட்டென்று கதவை சாத்திய விதத்திலிருந்தும் அவளை பின்தொடர்ந்த விசாகனுடைய முகத்தில் தென்பட்ட சோர்விலிருந்தும் அவர்கள் போன காரியம் பழமாகவில்லை என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. பிரீத் ஒன்றும் சொல்லாமல் மளமளவென்று மாடிக்கு செல்ல விசாகன் சோஃபாவில் சாய்ந்தவனாய் வெகுநேரம் நின்றதால் ஏற்பட்ட வலியை தணித்து கொள்ளும் பொருட்டு கால்களை பிடித்துவிட்டு கொள்ளலானான். அவனுக்கு பக்கத்தில் இருந்த பெட்டியை எடுத்துக்கொண்ட சுஜலிதா சாவி என்று கையை நீட்டினான். பணம் பெட்டியில் இருக்கட்டும், நாளைக்கு அப்படியே ஆஃபீஸில் கொடுத்துடலாம் என்றான் அவன். கடிதத்தை மீட்கும் திட்டத்துக்கு அவள் சம்மதம் தந்திருந்த போதிலும் கடிதத்திற்கு விலையாக 5000 கொட்டி கொடுக்க வேண்டும் என்று தெரிந்தால் அவள் ஆட்சேபிக்கக்கூடும் என்று 5000 ரூபாய் கொடுத்து செல்வதாக அவன் அவளிடம் கூறியிருந்தான். சாவியை கொடுத்து விஷயம் அம்பலமாவதற்கு வழி செய்ய அவனுக்கு விருப்பமில்லை. என்னாச்சு என்றாள் அவள். ஒரு வயலையும் காணா, காத்திருந்ததான் மிச்சம் என்றான் அவன் அலுப்புடன். பிரீத் ஏதோ கோபமாக இருக்கா போல இருக்கு. அதுவா, நவமணியை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதான், முனுக்கென்று கோபம் வந்துடுச்சு. காரில் வரும்போது ஏற்பட்ட தகராறைத்தான் அவன் குறிப்பிட்டான். ஹோட்டலுக்கு பக்கத்தில் சூரியகாந்தன் நின்று கொண்டிருப்பதை கண்டவுடன் அதை பற்றி விசாகனும் பிரீத்தும் பேசலானார்கள். ஹோட்டலில் தங்கியிருப்பவர்கள் எவரையேனும் பார்க்க வந்திருப்பான் என்று முதலில் அசட்டை செய்துவிட்ட போதிலும் அவர்கள் எதற்காக கல்லூரிக்கு அழைக்கப்பட்டார்களோ அதே காரணத்துக்காக அவன் அதற்கு பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு வரவழைக்கப்பட்டிருப்பானோ என்ற சந்தேகம் உதிக்க அதிக நேரமாகவில்லை. கடிதத்தை வைத்திருப்பவன் இருவரையும் வர சொல்லுவானேன். இருதரப்பாரிடையும் போட்டியை மூட்டி அதிகபட்ச விலைக்கு கடிதத்தை ஏலம் போடவா? அந்த ஊகம் ஏற்கனவே ஏமாற்றத்தால் சோர்ந்து போயிருந்தவர்களை எரிச்சலுக்கு உள்ளாக்கிற்று. நாம் 5000 கொடுக்க தயாராக இருந்தால் அவன் பிடி 15000 பண்ண என்றாள் பிரீத். நான் அப்படின்னா நாங்கள் 10000 தர்றோம், ரேட்டை உயர்த்து வச்ச என்றான் விசாகன். இந்த நவமணியால் எவ்வளோ தொந்தரவு பாரு. நெஞ்சின் அடித்தளத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் அல்ல அவை. இருந்தாலும் அவற்றை பிரீத்தால் தாங்கிக் கொள்ள முடியும். பணம்னு வந்ததும் சொந்த தங்கே உங்களுக்கு விஷயமாக போயிட்டால என்று அவள் கொதித்தாள். தொந்தரவு, நீங்கள் யாரும் கண்ட சுண்டு வரல கூட அசைக்க வேண்டியதில்லை. அவளை காப்பாற்ற எனக்கு தெரியும். அவளுடைய சீற்றத்தை கண்ட விசாகன், நான் எதுக்கு சொல்கிறேன்னா என்று ஏதோ சமாதானம் செய்ய முயன்றபோது அவள் இடம் தரவில்லை. எல்லாம் புரியுது, தயவுசெய்து பேசாதீங்க என்றாள். மனத்தில் இருப்பது இந்த நவமணியை படித்த பெண்ணை வாய் விட்டு சொல்ல மாட்டாளா? அவன் வாதாடினான். நவமணியை நேருக்கு நேர் இடித்து சொல்லக்கூடியவர்தான் பிரீத். ஆனால் மற்றவர் முன் அவளை விட்டு கொடுக்க அவள் சித்தமாகவில்லை. சரிதான், நிறுத்துங்க சார் என்று தூக்கி எறிந்து பேசினாள் அவள். தர்க்கத்துக்காக என்ன வேணால் பேசுவீங்க நீங்கள். எந்த பொண்ணுமே மனசை லேஸில் பறி கொடுத்து விட மாட்டா. அப்படியே பறி கொடுத்தாலும் அது வெளியில் தெரியாதபடி தான் பார்த்துக்கொள்வா. ஏன்
ஏன்னா காதலிக்கப்படுவதில் தான் அவளுக்கும் பெருமை, பிரயோஜனம் திருப்தி எல்லாம். காதலிப்பதில் அல்ல. ஒரு பெண்ணை யார் காதலிக்கிறாங்க என்பதை வைத்துக்கொண்டு தான் அவளுக்கு மதிப்பே தவிர அவள் யாரை காதலிக்கிறாள் என்பதல்ல, என்பதை வைத்தல்ல. அதனால் பொதுவாக எல்லா பெண்களுமே இந்த விஷயத்தில் சற்று கமுக்கமாக இருப்பாங்க. நவமணியை பற்றி கேட்கணுமா, வாயே திறக்க மாட்டான். நீயும் சும்மா திறக்கிறதுக்கு தான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நவமணி வாயை திறக்காவிட்டால் அவஸ்தைப்பட வேண்டியது தான். அவஸ்தைப்பட விட மாட்டேன் என்றாள் பிரீத் ஆணித்தரமாக. விசாகனுடன் விவாதம் நடத்திய சூடு அடங்கு முன்னர் நவமணியின் அறையை நோக்கி நடந்தாள் பிரீத். நவமணி இடத்தில் விசாகன் குறை கண்டபோது ஆத்திரம் தீர அவனுக்கு பதில் கொடுத்து விட்டாலே தவிர உள்ளபடிக்கு அவளுக்கும் நவமணியின் போக்கை நினைக்கையில் கோபம் வரத்தான் செய்தது. நவமணி மீது ஒரு பாய்ச்சல் பாய்வதன் நோக்கத்துடன் தான் அவளது அறைக்குள் நுழைந்தாள். பிரீத் என்றால் நவமணி. சாயங்காலமே வருவேன்னு எதிர்பார்த்தேன். தோழியின் முகத்தை பார்த்ததும் அவளது குரலில் இழையோடும் கோபத்தை கேட்டதும் பிரீத்தின் கோபமெல்லாம் இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. எப்படி தலையை விரித்து போட்டுருக்க? உட்கார, வாரி விடுறேன். பிரீத் சீப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டாள். ராத்திரியில் எதுக்கு? வேண்டாம் என்று நவமணி தடுத்தும் கேட்கவில்லை. அழகாக தலைவாரி விட்டு, இங்கே இப்படி திரும்ப பார்க்கலாம். முகத்தை பார்த்து ரசித்த பின்னர் அவளுக்கு திருப்தி உண்டாயிற்று. சலவைக்கு போட்டு துணியெல்லாம் வந்துருக்குது, சரி பார்க்கணும். பிரீத்து, இந்தாம்மா இதை கொஞ்சம் பிடிக்கிறியா என்று சொல்லி ஒரு சிறிய நோட்டு புகத்தை கொடுத்தாள் வேலம்மா. பிரீத் படித்தாள். பட்டுப்புடவை 4. மூட்டையை அவிழ்த்து பட்டுப்புடவைகளை தனியே எடுத்து வைத்தபடி பட்டுப்புடவை 4 என்று எதிரொலித்த வேலம்மா. நூல் புடவை 12. ஜாக்கெட்டு எத்தனை? பிரீத் கையில் உள்ள புத்தகத்தை வெறித்து பார்த்தாள். மழுங்கிய பென்சிலால் எழுதப்பட்டிருந்த அந்த எழுத்துக்கள், அரைகுறையான படிப்புக்கு அடையாளமாக இருந்த அந்த சொற்பிழைகள், கோட்டின் மீது எழுதாமல் இடையில் எழுதப்பட்டிருந்த முறை. ஒரு வினாடி யோசித்தாள். பேசாதிருந்தாள். வேறம்மா, இந்த பட்டியலை யார் எழுதியது என்று கேட்க முன் பதைக்கன் உள்ளத்தை அவள் அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டியிருந்தது. சண்முகம். ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன், வேலம்மா சொன்னாள். துணிகளை சலவைக்கு போடும்போது உருப்படிகளை எண்ணி சொல்வேன், அவன் புஸ்தகத்தில் எழுதி கொள்வான். சண்முகம், குடிகார சண்முகம். படியன் பிரீத்து. உள்பாவடை 6. உள்பாவடை 6. அப்புறம் முந்தின இரவு நவமணியின் கடிதத்தை பற்றி எல்லாரும் பேசி கொண்டிருந்ததை மறைவாக இருந்து அவன் ஒட்டு கேட்டிருக்க வேண்டும். பாடி 3. சூரியகாந்தனுக்கு போன கடிதம் அவன் கைக்கு எப்படி வந்தது? ஒருவேளை தபாலில் சேர்க்காமல் இருந்திருப்பானோ? தேடிப்போன மூலிகை காலில் சிக்கிக்கொண்டார் போல் மகிழ்ச்சி இதயத்துக்கு இறக்கை கட்டிவிட சிறிது நேரத்துக்கு முன் யாருடைய ஒத்தாசை தேவையில்லை என்று சவாலாக உதறி தள்ளினானோ அந்த விசாகனின் அறைக்கு விரைந்த பிரீத், பணத்தை எடுத்துக்கிட்டு வாங்க, ஆள் வந்தாச்சு என்றான். சுச்சரிதா அப்போது அங்கே இல்லை, சாப்பாட்டு கூடத்திற்கு போயிருந்தாள். எதிர்பாராத நற்செய்தியை கேட்டுன்னு உற்சாகமடைந்த விசாகன், யாரு? கணேசன் சொன்னேன், அவனா என்று வியப்புடன் கேட்டுக்கொண்டே பெட்டியை எடுக்க பீரோவை திறக்க போனான். சண்முகந்தா என்றாள் அவள். நமக்கு தோன்றவே இல்லை பாருங்க. பீரோவை திறக்க போனுடைய கை அப்படியே நின்றது. சண்முகமா? எந்த சண்முகம்? அவள் கேட்ட விதம் அவளுக்கு சிரிப்பு மூட்டுவதாக இருந்தது. உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற சண்முகம் தான். சீக்கிரம் வாருங்க, பணத்தை கொடுத்துட்டு லெட்டர் வாங்கிக்கலாம். அவனுடைய முகத்தில் ஏற்பட்ட மாறுதலின் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் அவள் பேசிக்கொண்டே சென்றாள். அப்பாடா, பாடுபட்டது வீணா போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை கசந்து விட்டது போல இருந்தது. இப்போ என்ன அப்படி பார்க்குறீங்க? விசாகனுடைய உடலெங்கும் உள்ளம் முழுவதும் சினம் படர்ந்தது. நவமணியின் வாழ்க்கையை மலரச் செய்ய உதவப்போகிற நண்பனான பிரீத்துக்கு தோற்றமளித்த அதே சண்முகம் நன்றி கட்ட துரோகியாக விசாகனுக்கு தென்பட்டான். தபாலில் சேர்க்க வேண்டிய கடிதத்தை பதுக்கி வைத்துக் கொண்டதல்லாமல் அதை வைத்து வியாபாரம் அல்லவா பண்ண பார்க்கிறான். விசாகன் பற்களை கடித்தான். அந்த திமிர் பிடித்த நாய்க்கு என துணிச்சிருந்தால் 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அஜமார பிள்ளையை தன்னைத்தான் தேடிக்கொண்டு வரும்படி செய்வான். அந்த பக்கமாக சென்ற பணியாளை பார்த்து, கூப்பிட அந்த சண்முகத்தை என்று அவன் போட்ட அதட்டலை கேட்டு பிரீத்தே ஒரு வினாடி பிரமித்து விட்டான். சண்முகம் அப்போதுதான் வெளியே போய்விட்டு திரும்பியிருந்தான். சண்முகம், சின்ன நிச்சயமா உன்னை கூப்பிட்றாருப்பா, ரொம்ப கோபமாக இருக்காரு. பணக்காரனாக போகிறோம் என்ற நம்பிக்கையால் அவனுக்கு தெம்பு ஏற்பட்டிருந்தது உண்மைதான். ஆனால் இன்னும் சரியாக ஊன்று முன் இந்த சவால் எதிர்படவே அவன் வெலவெலத்து போனான். அதற்குள் கையை பிசைந்து கொண்டு பிரீத் பின்தொடர விசாகனே அங்கு வந்து விட்டான். திருட்டு ராஸ்கல், போஸ்ட் பண்ண லெட்டர் கொடுத்தா அதுக்கு 5000 ரூபாய் விலையாக கேட்குற விலை? பிரீத்து, ஃபோன் பண்ணு போலீஸ்க்கு. ஒரு வினாடிக்கு மேல் சண்முகம் யோசிக்கவில்லை. இனி அங்கே இருப்பது புத்திசாலித்தனமல்ல என்று உள்ளுணர்வு உபதேசித்தது. கடிதம் பையில் இருந்தது. அதை வைத்துக்கொண்டு வெளியில் போய் இந்த மனிதனுக்கு தண்ணீர் காட்ட, ஏய் சண்முகம், ஓடுறான், பிடி அவனை, பிடி. லாலா கடையில் பால் சாப்பிட்டு விட்டு அப்போதுதான் கேட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தான் பரதன். தொடரும்.